when you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is do plate de do. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். ஆனா நாங்க பரம்பரையா பானிபூரி விக்கிறோம். சம்ஜா? பரம்பரை இதே பொரிய விக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்மளோட சேஃப்டி இருக்கு அப்படின்னா நம்ம நிர்பயா இருக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சுதானே இப்படியாச்சு. இந்த மாதிரி ஆட்ட கடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேறம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்காரன் அந்த தோணிக்காரன் நம்மள மாதிரி படகுல போகையில தோணிக்காரன் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லி இருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்ன பாரு 20 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. சரி இந்த கிருஷ்ணோபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். போச்சாப்பா 30 வருஷத்தை வீணாக்கி போட்டையா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான், ஏன் ஜாமி உனக்கு நீச்சல் தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லியிருக்காரு, அது தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கையே போச்சிட்டு இருக்கான். அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும்.